எல்லோருக்கும் வணக்கங்க. நம்மளோட கண்டெய்னர் வந்து இறங்கிடுச்சு. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கிற XXL நாப்கின். இதில் வந்து 10 பேட் இருக்குங்க இந்த பாக்கெட்டில். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நம்ம கண்டெய்னரில் இறங்கிட்டு வந்து எல்லா பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக பேக்கிங் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அதை உங்களுக்கு காமிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அதை பார்க்கலாமா? நம்மளோட பாக்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்களாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு காட்டனில் போட்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் அழகாக 10 பீசஸ் 320 mm XXL. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வடிவமைச்சிருக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 50 பேக்கெட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஒரு கார்ட்டூனில் 50 பேக்கெட் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ 10 பாக்ஸ் வேணும் அப்படின்னா 500 நாப்கின்ஸ். ஸோ அது மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ பாருங்கள். ஸோ இதில் என்ன லோகோ இருக்கோ அது அவ்வளோகா சூப்பராக வெளியில் இது பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக இம்போர்ட்டுக்கு தேவையான என்னென்னமோ அது எல்லாம் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் நம்ம வந்து ஏற்றி அனுப்பிச்சி விடலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் படி நம்ம வந்து வெயிட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த பாக்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த XXL நாப்கினை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேக்கிங் எல்லாமே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுதான் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு உணவுப் பொருள் மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ISO FDA CE சர்டிஃபைடு ஒரு உணவுப் பொருள் மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க. பிஸ்கட் பாக்கெட் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி பிஸ்கட் பாக்கெட்ஸ் உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்து அதுக்குள்ளே ஒரு காட்டன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி பாக்ஸ் பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங்கானது. எதுவும் வந்து உள்ளே போகாது. இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக தான் வைக்கும் பொழுது வந்து ஏதாவது கரையாக அரிச்சிடும் பயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு இன்னர் கவர் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு உணவுப் பொருள் மாதிரி தான் நாப்கினை வந்து ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இது வந்து மெடிசின் அண்டர் வருது. அதாவது 2வது கர்ப்பப்பைக்கு அருகாமையில் பயன்படுத்துறதுனால ஸோ அவ்வளோ பார்த்து எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. ஸோ எதுவும் இதை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சேஃபாக வந்து பேக் பண்ணியிருக்கிறோம். பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன் பேக்கிங். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் வந்து 10 நாப்கின் இருக்கும். இங்கிட்ட 5 ஸோ ஒரு 5 ரோ இருக்கும். ஸோ 50 நாப்கின் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அப்படியே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து பேக்கிங் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி வந்து இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு தண்ணி பட்டதுன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நாப்கின்குள்ளே போயிட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. அதனால் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ வெளியில் போகிறாங்க, கொரியர் பாய்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏதாவது தண்ணி படும், ஏதாவது லிக்யூட் படும். ஸோ அந்த நேரத்தில் அதை தாண்டி வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ சேஃப்டியாக வந்து பேக் பண்ணியிருக்கோங்க. இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா XL நாப்கின் 12 பீசஸ் உள்ளே இருக்குங்க. XXL ஏற்கனவே பார்த்தோம், அதில் 10 பீசஸ் இருக்கும். இது வந்து அழகாக வந்து இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து 12 பீசஸ் இன்சைட் இருக்கும் XL நாப்கின். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிருக்கும் பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின் என்ன கலரில் இருக்கும், ஸோ அதே பிங்க் கலரில் இருக்கும். ஏற்கனவே XXL க்ரீனில் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். XL பாக்ஸ், XXL பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேக்கெட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு ரோவில் வந்து 10 பீசஸ் இருக்கும், 5 ரோ இதில் இருக்கும் உள்ள. ஸோ 50 பீசஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இருங்க, இதையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். XXL பாக்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம XL பாக்ஸ், அதாவது 12 பீசஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு பாக்கெட்லையும். ஸோ அந்த XL பீசஸ் 285 mm. XXL பார்த்தீங்கன்னா 320 mm கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 285 mm. பாருங்கள், இந்த XL நாப்கின் பார்த்தீங்கன்னா காட்டன் பார்த்தீங்கன்னா சேம் அதில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் பார்த்த மாதிரி ஒரு ரோக்கு 10 நாப்கின் சொல்லிட்டு 5 ரோ இருக்கும். ஸோ இது வந்து 12 பீசஸ் இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி தான் எவ்வளோ செக்யூராக, ஏன்னா எந்த ஒரு பூச்சியை எதுவும் வந்து உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உணவுப் பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு சைஸும் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஸ்டாக்கேஜ் எடுக்கிறவங்களும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து சேல் பண்ணுறவங்களும் சரி ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பாருங்கள் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம XL 285 12 parts napkin.
ஸோ திருப்பி உள்ள வச்சிடலாமா சேஃப்டியா? அப்படியே அசையாம அழுங்காம குழுங்காம அப்படியே உள்ள வச்சிடலாம். பார்த்தீங்களா எப்படி எடுத்தனோ அப்படி வச்சாச்சு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி டெலிவரிக்கு அனுப்பணும். யார் எத்தனை பாக்ஸ் கேட்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு போகணும் இல்லைங்களா சேஃப்டியா. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டி லைனர் 30 பீசஸ் பேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 30 பீசஸ் இருக்கும், 180 mm. ஸோ இதில் தான் இந்த காட்டன்லாம் பார்க்குறீங்க. இதுலேயும் ஒரு பாக்ஸில் வந்து 50 பேக்கெட்ஸ் இருக்கும். இப்போ இதே எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க பார்த்தலாம். ஓகே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், XXL பார்த்தோம், XL பார்த்தோம். இப்போ வந்து பேண்டி லைனர் அது வந்து 320 mm, இது 280, ரொம்ப 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 சின்ன சைஸ் 180 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக அழகாக கையில் காம்பேக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 180 mm 30 பீசஸ் உள்ளே இருக்குது. அவ்வளோ அழகாக பர்பிள் கலரில் நல்ல வயலட்டில் சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா. இதை பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வயலட் கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். 30 பீசஸ் 180 mm பேண்டி லைனர். ஸோ எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். அதே மாதிரி என்ன குவாலிட்டி பார்த்தோமோ ஸோ சேம் குவாலிட்டியான பாக்ஸில் தான் இதையும் பேக் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு ரோக்கு வந்து 5 ரோ இருக்கும். ஸோ 50 பீசஸ் வந்து உள்ளே இருக்குது. அதே மாதிரி காட்டன் பாக்ஸஸ், அதே மாதிரி சேஃப்டி கவர் போட்டு உள்ளே பேக் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 180 mm சைஸ்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அடக்கமாக இருக்கும். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது, அதனால 180 mm சைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி அதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த பேண்டி லைனர் பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி, என்னடா ஆண்கள் சொல்கிறீங்க அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்து 100 வயது தாத்தா வரைக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய பேண்டி லைனருங்க. குழந்தைக்கு என்னடான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா குழந்தைங்களாம் அழுகுங்க, ஏன்னா யூரின் பாஸ் பண்ணுவாங்க. யூரின் பாஸ் பண்ணி அப்படியே கடுக்கெடுக்கும் குழந்தைங்களுக்கு. அது குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது, 3 மாதத்தில் 6 மாதத்தில் சொல்ல தெரியாது. இதில் இருக்கிற ஒன்றை நீங்கள் அவங்களோட இன்னரில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தை நைட் அழுகவே அழுகாது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க, குழந்தை உண்மையிலேயே அழுகாது. நைட் அழுகுது குழந்தை அப்படின்னா குழந்தைக்கு வந்து அந்த சிறுநீர் போக 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 அதுல இருக்க யூரியா வந்து குழந்தைகளுக்கு கடுக்கெடுக்கும் பிறப்புறுப்புல பட்டு. ஸோ அதனால வந்து நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அடடா ஆண்களுக்குன்னு சொன்னாரு, ஆண்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, கண்டக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய வெளியில் வேலைக்கு போகிறாங்க, காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வர்றாங்க, ஐடி பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ சகல நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இதில் வந்து அந்த சிப்பில் வந்து மேக்னெட்டிக் பவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களோட மூளை நரம்புகளுக்கு வரப்போய் வந்து நல்ல ஆக்டிவேஷனை கொடுக்கும். உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உற்சாகமாக இருப்பாங்கங்க, சீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பேண்டினை அவங்க இன்னரில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் லாங் டைம் போகும்பொழுது இந்த மூலவியாதி இதெல்லாம் தாக்கவே தாக்காது. காரணம் இதில் உள்ள அந்த 5 டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ண வைக்கும். இதை வந்து பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அவ்வளோ ஒர்க்லேயும் வந்து எவ்வளோ உற்சாகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தாங்க தெரியும். அதனால தான் இது ஆண்களுக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த பேண்டி லைனர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ பாருங்க எனக்கு எவ்வளோ ஸ்வெட்டிங் ஆயிருக்கு பாத்தீங்களா. இந்த ஸ்வெட்டிங்லாம் நம்ம காலையிலேருந்து நைட் வரை வேலை பார்க்கும்போது ஸ்வெட்டிங் ஆக தான் செய்யும். அப்போ இந்த சிப்பை வந்து உங்க பாடியில் வந்து எங்கனாலும் சரி நீங்க இன்னர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்பர் இன்னர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன் சைடு இன்னர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது அந்த சிப்பு வந்து உங்களோட பாடியில் வந்து டச் ஆகி இருக்கும் பொழுது, அதாவது நவத்வாரங்கள் மூலமா சுவாசம் நடக்கும், நம்ம ஸ்கின் சுவாசிக்கும். அந்த ஸ்கின் மூலமா வந்து உங்களுக்கு அந்த இது நல்ல வைப்ரேஷன் வந்து அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சிப் அவ்வளவு தூரத்துக்கு ஜெர்மனி ஆராய்ச்சி அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வந்து பாடியில டச் ஆகிறதுல இருந்து 24 hours வந்து ஆக்டிவ்லயே இருக்கும். நீங்க வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். சுத்தமா அந்த வியர்வை நாத்தம் வந்து உங்களுக்கு வெளியில வராது. நிறைய பேருக்கு வந்து வேர்த்து பாத்தீங்கன்னா வியர்வை நாற்றம் வரும். ஸோ இந்த வியர்வை நாற்றத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை தான் உள்ள இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களுக்காக இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நமக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து ஹார்மோன் வந்து பேலன்ஸ் இருந்தால் தான் நம்மளால சரியா வேலையை பார்க்க முடியும். நம்ம லாங் டைமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மூலவியாதி இந்த மாதிரி எக்கச்சக்க வியாதிகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க டெய்லி ஒன்று இந்த பேண்டி லைனர் யூஸ் பண்ணும்பொழுது உங்க வாழ்நாளும் அதிகரிக்கும். வேணா அந்த பேண்டி லைனர் பத்தி நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. ஆண்களுக்கு சொல்லிட்டோங்க, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப 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 அவசியமானதுங்க அவங்க வாழ்நாள்ல தினந்தோறும் பயன்படுத்தணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு யூட்ரஸ்னு ஒரு புனிதமான உறுப்பு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யூட்ரஸ் வந்து பாதுகாக்கிற விதத்துல வந்து இந்த நாப்கின் வந்து செயல்படுது. ஏன்னா யூட்ரஸ் மூலம் வந்து அதிகமான வியாதிகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த யூட்ரஸ்ல பாத்தீங்கன்னா சினைமுட்டை பை இருக்கு, கருக்குழாய் இருக்கு. ஸோ இது மூலமா கருக்குழாய்
கட்டிகள், சினைமுட்டை பையில வந்து புற்றுநோய், சினைமுட்டை பையில வந்து கருக்குழாய் கட்டிகள். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போறாங்கங்க. ஏன்னா அந்த கர்ப்பப்பை வாய் மூலமாகத்தான் ஒவ்வொரு கிருமி தொற்று வந்து பாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு வந்து அவங்க இன்னர்ல இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால அந்த பிசிஓடியோ, இர்ரெகுலோ, ஓவர்ஃப்ளோ, இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஹீட்டில் வந்து அதிகமான ஒயிட் டிசார்ஜ் ஆகும். ஒயிட் டிசார்ஜ் வந்து பெண்களுக்கு ஆச்சு அப்படின்னா ரொம்ப கால்சியம் வந்து வீக் ஆகி அவங்க ரொம்ப பலவீனமா தெரிவாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த சத்து உடம்புல இருந்து போயிருங்க. அதனால இந்த பேண்டினில் வந்து அவங்களுக்கு 24 hours இருக்கும் பொழுது வந்து அந்த ஹீட்டை வந்து ஃபார்ம் பண்ணாம இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து அந்த எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துதுங்க. ஸோ ஆரோக்கியமான ஒரு பெண் சமுதாயம் இருக்கணும் அப்படின்னா கட்டாயமா அவங்க வந்து பேண்டிலைனை யூஸ் பண்ணணும். மேலை நாட்டில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸை கொடுக்கறதுக்கு தான் இப்போ அதை கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சொல்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. மறக்காம நம்ம வீட்டு சின்ன குழந்தையா இருக்கட்டும், நம்ம வீட்டு பெரிய குழந்தையா இருக்கட்டும், நம்ம வீட்டில் உள்ள பெண்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு சேர்த்து, ஆண்களா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், உங்களுக்கு சேர்த்து ஸோ எல்லா வித சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆர்கானிக், பயோடிகிரேடபிள், இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. ஸோ இதை வாங்கி பயன்படுத்துங்க. அதாவது பல விதத்தில் உடலுக்கு நன்மை விளைவிக்கிறதுனால இது விற்பனையை தாண்டி நாங்கள் சேவை மனப்பான்மையோட எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் செயல்பட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் கால் பண்ணி வந்து இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் கால் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா?